ஹாய் மக்களே! இந்த வீடியோவில் நம்ம ஆப்போசிட் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நிறைய வேர்ட்ஸ் வந்து தமிழ் வேர்ட்ஸ்க்கு சிமிலராக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உதய் அப்படின்னா உதிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? சூரியன் உதயமாகுது, உதய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஹிந்திலையும் அதே தான். உதய் அப்படின்னா உதயமாகிறது அப்படின்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட் வேர்ட் அப்போ என்னவா இருக்கும்? அஸ்தமனம். அஸ்தமனம்னு சொல்லுவோம் இல்லையா? சூரியன் அஸ்தமனம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஹிந்தியில் அஸ்த் அப்படின்னு சொல்கிறோம். அஸ்த் அப்படின்னா அஸ்தமனம் ஆகிறது. நெக்ஸ்ட்டு ஆனா அப்படின்னா வர்றது. அப்போ ஜானா அப்படின்னா போகிறதுன்னு அர்த்தம். ஆனானா வர்றது, அதோட ஆப்போசிட் போகிறது அப்படின்னா ஜானா. டு கேட்ச், கேட்ச்னா பிடிக்கிறது தானே கேட்ச்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன அப்படின்னா பஹட்னா. பஹட்னா அப்படின்னா பிடிக்கிறது. அப்போது அதோட ஆப்போசிட் வேர்டு என்னவா இருக்கும்? விடுறது அப்படின்றது தானே இருக்கும். இப்போ விடுறது, லீவ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஹிந்தியில் என்ன அப்படின்னா சோட்னா. சோட்னா அப்படின்னா விடுறது, பஹட்னா அப்படின்னா பிடிக்கிறது. அதுக்கப்புறம் ஹாப்பினஸ், சந்தோஷத்துக்கு ஹிந்தியில் என்ன அப்படின்னா சுகம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்லே, அதுதான் ஹிந்தியில் சுக் அப்படின்னு சொல்கிறாங்க. சுக் அப்படின்னா ஹாப்பினஸ். துக்கம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா? அதை ஹிந்தியில் துக் அப்படின்னு சொல்கிறாங்க. துக்னா சோகம், சுக்னா ஹாப்பினஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரேக், அதாவது இடைவேளைன்னு சொல்லுவோம்ல, அதை ஹிந்தியில் தோட்னா அப்படின்னு சொல்கிறோம். தோட்னா அப்படின்னா பிரேக் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கனெக்ட், அதோட ஆப்போசிட் வந்து கனெக்ட் தானே. கனெக்டுக்கு ஹிந்தியில் சோட்னா அப்படின்னு அர்த்தம். ஜோட், நாட் சோ கிடையாது, ஜோட்னா அப்படின்னா கனெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்னென்னா வெற்றி தோல்வி. வெற்றிக்கு ஹிந்தியில் ஜீத் அப்படின்னு சொல்கிறோம். ஜீத்னா வெற்றி, வின் பண்ணுறது. தோக்குறது, தோல்வி, அதுக்கு ஹிந்தியில் ஹார் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்னா தோல்வி. வாங்குறது அப்படின்றத ஹிந்தியில் கரீத்னா அப்படின்னு சொல்கிறோம். கரீத்னா அப்படின்னா வாங்குறது. அப்போ அதோட ஆப்போசிட் என்ன? விற்கிறது. விற்கிறதுக்கு ஹிந்தியில் பேச்னா அப்படின்னு சொல்கிறோம். பேச்னா அப்படின்னா விற்கிறது, கரீத்னா அப்படின்னா வாங்குறது. அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, டிக்ரிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதிகமாகிருக்கு. அந்த அதிகம் அப்படின்றத தான் ஹிந்தியில் உன்னதி அப்படின்னு சொல்கிறோம். உன்னதி அப்படின்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து அவநத்தி அப்படின்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அவநத்தி அப்படின்னா குறைஞ்சிருக்கு, உன்னதி அப்படின்னா கூடியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஈஸியாக இருந்துச்சு, டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்றதுக்கு தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக தமிழில் என்ன சொல்லுவோம்? சுலபமாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம். சுலபமாக இருந்துச்சுன்றதை ஹிந்தியில் சரல் அப்படின்னு சொல்கிறோம். சரல் அப்படின்னா சுலபமாக இருந்துச்சு அப்படின்னு. அதே கஷ்டமாக இருந்துச்சுன்றதை ஹிந்தியில் கடின் அப்படின்னு சொல்கிறோம். கடின் அப்படின்னு சொல்கிறோம். கடின்னா கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து லவ், ஹேட், இந்த ரெண்டு வார்த்தைக்கான ஹிந்தி வார்த்தை பார்க்க போகிறோம். லவ் அப்படின்னா பிரேம் அப்படின்னு அர்த்தம். லவ் காதல், அன்பு. பிரேம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஹேட் அப்படின்னா வெறுக்கிறது இல்லையா? அந்த வெறுக்கிறத ஹிந்தியில் துவேஷ் அப்படின்னு சொல்கிறோம். துவேஷ் அப்படின்னா வெறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். நிறைய வார்த்தை தமிழ் வார்த்தை மாதிரியே இருந்திருக்கும். மோஸ்ட்லி தமிழ், நல்ல தூய தமிழில் ரிலேட் ஆகிற நிறையா வேர்ட்ஸ் வந்து ஹிந்தியில் அப்படியே தான் இருக்கும். இதுலேயும் நிறையா வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஹோலாக நம்ம இப்போ ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். உதய் அப்படின்னா உதயமாகிறது. அஸ்த் அப்படின்னா அஸ்தமனம் ஆகிறது. ஆனா வா அப்படின்னு அர்த்தம். ஜானா அப்படின்னா போகிறது அப்படின்னு அர்த்தம். பஹட்னா அப்படின்னா பிடிக்கிறது. சோட்னா அப்படின்னா விடுறது. சுக் அப்படின்னா சுகம், அதாவது ஹாப்பினஸ். துக் அப்படின்னா சோகம், துக்கம். தோட்னா அப்படின்னா பிரேக், இடைவேளை, அந்த மாதிரி அர்த்தம். சோட்னா அப்படின்னா கனெக்ட் பண்ணுறது, ஒன்று சேர்க்குறது அப்படின்ற மாதிரியான அர்த்தம். அப்புறம் வெற்றி அப்படின்னா ஜீத், தோல்வி அப்படின்னா ஹார். அப்புறம் வாங்குறது அப்படின்னா கரீத்னா, விற்கிறது அப்படின்னா பேச்னா. அடுத்து இன்க்ரிமெண்ட், அதிகமாகிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை உன்னத்தின்னு சொல்கிறோம். டிக்ரிமெண்ட், குறைவாகிறத அவநத்தி அப்படின்னு சொல்கிறோம். சுலபமாக இருக்குது, ஈஸியாக இருக்குன்றத சரல் அப்படின்னு சொல்கிறோம். கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குதுன்னு சொல்கிறத கடின் அப்படின்னு சொல்கிறோம். அன்பு, காதல், அதை வந்து பிரேம் அப்படின்னு சொல்கிறோம். லவ் அப்படின்னா பிரேம் இல்லையா? அடுத்து ஹேட் அப்படின்னா துவேஷ், வெறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பாய்.